ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள ஆண்டவரே, கிருபையுள்ள கடவுளே, மரணத்தை என்று எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருப்பவரே, எங்களை ஆறுதல் செய்பவரே, எங்களை தேர்ச்சுபவரே, எங்களோடு இருப்பவரே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஈஸ்டர் பண்டிகை பின்வருகின்ற இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் நன்றி படுகிறோம். இதோ இந்த தொழுகை முழுவதையும் நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆறு முதல் முடிவரை இந்த கிருபையின் கடமை எங்களோடு இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென். இந்த நேரத்திலே நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த 243வது ஞான பாடலிலே 2 சரணங்களை நாம் பார்க்கிறோம். நாம் வாசிக்க தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 29 முடிய வசனங்களை கண்காணியாளர்கள் சொல்லுகிற செயலர் அவர்கள் திரு டி. சுதந்திரம் அவர்கள் அதை இந்த நேரத்தில் வாசிப்பார்கள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகைக்கு வரும் 1ஆம் ஞாயிறாகிய இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி அது பரிசுத்த யோவான் என்பவருடைய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 29 வரை. வாரத்தில் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்தினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளின் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாதாக, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவர்களுடைய பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவராகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவரோட கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவருடைய சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணியாலும் காயத்தை கண்டு நான் அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாருடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுக்குள்ளே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கைகளை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசமாயிராமல் விசுவாசியாக என்றார். தோமா அவருக்கு பிரத்யுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றார்.
அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், ஆனாலிருந்தும் விசுவாசித்தவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பது இன்றைக்காக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடித்தார்கள். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கர்த்தரை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியிலே கர்த்தராய் உட்பவித்து கன்னி மரியாதையில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோருக்கு உயிர் எழுந்தார். பாரதத்தில் ஏறி சர்வவல்ல பிதாவுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரை மரித்தோரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபை, பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் பற்றி விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் மீண்டுமாக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த 301வது ஞான பாடலை நாம் பாடுவோம். இரக்கம் பெற்றேன் கர்த்தராலே. அது 2 சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். அவர் தம் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. ஆமென். மிகவும் பிரியமானவர்களே, கடந்த வாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் பண்டிகையை நாம் நம்முடைய இல்லங்களிலே மகிழ்ச்சியாக நாம் ஆராதித்தோம். மீண்டுமாய் ஒரு புதிய வாரத்திற்குள்ளாக இந்த பரிசுத்தமான இந்த நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். கடவுளுக்கு நாம் இந்த நேரத்தில் நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த பண்டிகை பெற்றவர்கள் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளிலே நமது தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதியை இப்பொழுது நாம் சற்று முன்பாக வாசிக்க கேட்டோம். பரிசுத்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19 முதல் 29 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்கிறோம். The Gospel according to St. John chapter 20 verses 19 to 29.
அன்பானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமையை நமது தாய் திருச்சபையாக LCMS Lutheran Church of Missouri Synod அமெரிக்காவுடைய அந்த தாய் திருச்சபை நமக்கு கொடுத்திருப்பது இந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இரக்கத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை, the Sunday of Mercy என்று சொல்கிறார்கள். அப்படியானால் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே அப்படிப்பட்ட இரக்கத்தை நாம் எதை பெற்றிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை இறை வார்த்தையிலிருந்து நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் தியானிக்கின்ற பொழுது அது நமக்கு மிகவும் நலமாகத்தான் இன்றைக்கு இருக்கும். அன்பானவர்களே, இந்த நாளிலே வாசித்த வேத பகுதி நீங்கள் நன்றாக அறிந்த ஒரு வேத பகுதி. ஆண்டவருடைய சீஷர்கள் 11 பேரும் அவர்கள் யூதர்களுக்கு பயந்தவர்களாக, அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள், வேத பாரகர்கள், ஆட்சியாளர்களுக்கு பயந்தவர்களாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தங்களை தாங்களே சிறைப்படுத்திக் கொண்ட மக்களாக அரை கதவுகளை பூட்டிக் கொண்டு இல்லங்களுக்கு உள்ளாக அவர்கள் ஒற்றுமையாக அங்கே கூடி பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிறார்கள். கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறது. அவர்கள் மத்தியிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி அளித்து அவர்களை எப்படி ஆசீர்வதித்தார், அவர்களுக்கு என்ன வார்த்தைகளை சொன்னார், மீண்டுமாக ஒரு வாரம் கழித்து அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னார் என்பதை தான் இந்த தியான பகுதியில நாம் வாசிக்க கேட்டோம். அன்பானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பயத்தினால் கலக்கத்தினால் அரசாங்கத்திற்கு பயந்தவர்களாக சீஷர்கள் அரை கதவுகளை அன்றைக்கு பூட்டி அவர்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு சற்று யோசித்து பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அதே சூழலில் தான் இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். ஒரு மரண பயம், அரசாங்கத்துடைய உத்தரவு, பலவிதமான கலக்கம், பலவிதமான போராட்டங்கள், என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, அந்த வியாதி யாரை தாக்குமோ என்கிற பலவிதமான பயத்தோடு தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அரசாங்கம் சொல்லுகிறது, நீங்கள் வீட்டை விட்டு வெளியில வர வேண்டாம், உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தனிமைப்படுத்துதல் இப்பொழுது மாற்றமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்றைக்கு இருந்த சூழலிலே ஆண்டவருடைய சீஷர்கள் எல்லாம் பயந்து கொண்டு அரைக்கதவுகளை சாத்திக் கொண்டிருந்தார்கள். பயம், பயம் என்று சொன்னால் போபியா என்று சொல்லுவார்கள். பொதுவாக எத்தனையோ மன்னர்கள், எத்தனையோ பெரிய பெரிய ஆட்களை நீங்கள் வரலாறுகளை பார்த்தால் பயந்து இருக்கிறார்கள். இங்கிலாந்து மன்னர் ஜேம்ஸ் அவர்கள் அதாவது கத்தியை கண்டால் பயப்படுவார். ரோம் சக்கரவர்த்தியாக இருந்த ஜூலியஸ் சீசர் அவர்கள் இடி ஓசை கேட்டால் அவர் பயந்து ஒளிந்து கொள்வாராம். மகா ஃபிரெட்ரிக் அரசர் அவர்கள் ஒரு புதிய உடையை ஆணையை கண்டால் பயப்படுவாராம். ஐசக் நியூட்டன் என்கிற பெரிய அறிவியல் அறிஞர் தண்ணீரில் இறங்குவதற்கு பயப்படுவாராம். இவர்களெல்லாம் வரலாறுகள் நமக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம். இன்னும் ராபர்ட் ப்ரூஸ், மாவீரன் நெப்போலியன், வில்லியம் ஷேக்ஸ்பியர் போன்றவர்கள் கூட பூனையை கண்டால் அவர்கள் பயப்படுவார்கள். அதே போல அலெக்சாண்டர் அந்த சக்கரவர்த்தி இருளை கண்டால் அவர் பயப்படுவார். பல நேரங்களிலே நம்முடைய குடும்பத்திலே கூட நாம் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் பயப்படுகிறோம். ஒரு பூச்சியை கண்டால் பயப்படுகிறோம், பலியை கண்டால் பயப்படுகிறோம், உயரமான இடத்திற்கு செல்வதற்கு நாம் பயப்படுகிறோம். ஆனால் இப்பொழுது நான் சொன்ன அந்த வரலாற்று மக்களை பாருங்கள், அந்த பயத்திலே அவர்கள் மூழ்கி கிடக்காமல் தங்கள் பங்களை அழிந்து அவர்கள் தனி இடத்தை இந்த வரலாற்றிலே அவர்கள் பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு எதற்காக இப்படிப்பட்ட பயம் என்று சொன்னால், மரண பயம் இன்றைக்கு நம்மையும் உலக நாடுகளையும் இன்றைக்கு தொற்றி இருக்கிறது. அன்றைக்கும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சீஷர்களுக்கும் அரசாங்கத்தினால், ஆட்சியாளர்களினால், யூதர்களினால் நம்மை கொன்று விடுவார்களோ அல்லது இயேசுவை போல நம்மையும் கொலை செய்து விடுவார்களோ என்கிற ஒரு பயம், அந்த பய உணர்வு அவர்கள் உள்ளத்தில் இருக்கிறது. அழகாக ஒரு கவிஞர் சொல்லுவார், வீரன் ஒரு முறை சாகிறான், ஆனால் கோழை பயப்படுகிறவன் தினம் தினம் செத்து பிழைக்கிறான். அன்பானவர்களே, இன்றைக்கு பயம் வேண்டும். வேதம் சொல்கிறது, என்ன பயம் வேண்டும் என்று சொன்னால் கடவுள் மீது பயம் வேண்டும், அவருடைய வார்த்தைகளின் மீது பயம் வேண்டும் என்பதை
வியாதிக்கோ அல்லது பலவிதமான பிரச்சனைகளை குறித்தோ அல்லது மரணத்தை குறித்தோ நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை என்பதுதான் இன்றைக்குரிய வேத வசனங்கள் நமக்கு மிக தெளிவாய் சொல்லுகிறது. பயத்தோடு இருக்கின்ற அந்த மக்களை ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து அவருடைய இல்லங்களிலே ஆண்டவர் சந்தித்தார். ஆண்டவர் அவர்களை சந்தித்த போது அவர்களுக்கு சொன்ன வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. 3 முறை இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் சொல்கிறார். 19வது வசனம், 21வது வசனம் மற்றும் 26வது வசனம். அதே போல அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை ஊதி அவர்களுக்கு ஒரு புதிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். 22 முதல் 23 வசனங்களை நாம் பார்க்கலாம். அதே போல தோமா என்கின்ற அந்த சீடனுடைய சந்தேகத்தை தீர்த்து அவிசுவாசம் உள்ள அந்த தோமாவை விசுவாசத்தின் பாதையிலே ஆண்டவர் நடத்துவதை தான் இந்த வேத பகுதிகள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அன்பானவர்களே, 3 காரியங்களை ஆண்டவர் செய்தார். முதலாவது, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று ஆண்டவர் சொன்னார். பயத்தோடு கலக்கத்தோடு வேதனையோடு இருந்த அந்த சீஷர்களுடைய நிலைமை அப்படியே முழுவதுமாக மாறுகிறது. 20வது வசனத்தை பாருங்கள். சீஷர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அப்படியென்றால் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சமாதானத்தை அவர்களுக்கு தருகின்ற பொழுது அவர்கள் பயமெல்லாம் போயிற்று, வேதனையெல்லாம் போயிற்று, கலக்கமெல்லாம் போயிற்று, அவர்கள் துக்கம் எல்லாம் போய் அவர்களுக்குள்ளாக ஒரு புதிய ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு தருகிற முக்கியமான ஆசீர்வாதம் நியூ ஜாய், ஒரு புதிய ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் இன்றைக்கு தருகிறார். இரண்டாவது வேத பகுதியுடைய தொடர்ச்சியை வாசிக்கும் பொழுது சீஷர்கள் பரிசுத்த ஆவியை ஊதி அவர்களுக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை ஆண்டவர் தருகிறார். எல்லா பாவங்களையும் மன்னிக்கின்ற ஒரு அதிகாரத்தை தருகிறார். ஆவியை ஊதி அவர்களை ஒரு புதிய படைப்புகளாக மாற்றுகிறார். நியூ கிரியேஷன். மூன்றாவது, அங்கே இருந்த அந்த சீடரால் இந்த தோமாவின் சந்தேகத்தை நீக்கி தனது காயங்களை எல்லாம் காண்பித்து அவர் மேல் இரக்கத்தை அவர் தெளிவுபடுத்தி ஒரு புதிய அனுபவத்தை அங்கே தோமாவுக்கு சீஷர்களுக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தருகிறார். இட்ஸ் a new experience. அப்படியென்றால் இந்த வாரத்திலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு புதிய சந்தோஷம், நியூ ஜாய், நம்மை புதிய படைப்பாக மாற்றுகிறார். நியூ கிரியேஷன். அவர் தன்னுடைய காயங்களை நமக்கு காண்பித்து நம்மை ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக இன்றைக்கு அனுப்புகிறார், அனுபவத்தை நமக்கு தருகிறார். இதைத்தான் இந்த வேத பகுதிகள் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஒரு புதிய ஒரு சந்தோஷம். எதனால் அந்த சந்தோஷம் சீசனுக்கு கிடைத்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூட்டியிருந்த அந்த இல்லத்திற்குள்ளாக அறைக்குள்ளாக வருகிற பொழுது அவரை பார்க்கும் உடனே அந்த சந்தோஷம் அவர்களுக்கு வரவில்லை. ஆனால் தன் வாயை திறந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று ஆண்டவர் சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள், அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்பது வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இக்கட்டான சூழ்நிலையில கலக்கத்தோடு வேதனையோடு வியாதியுடைய தாக்கத்தோடு பயத்தோடு இருக்கின்ற நமக்கு மகிழ்ச்சி வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகளை இன்றைக்கு நாம் பற்றி பிடிக்க வேண்டும். அந்த வார்த்தைகளில் நாம் விசுவாசம் வைக்கின்ற ஒரு மக்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படியெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை சமாதானம் உண்டாவதாக. நமது முன்னாள் ஜனாதிபதி மதிப்புக்குரிய டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற உடனே அவர் முதலாக பேச ஆரம்பித்தார். அவர் பேசின முதல் வார்த்தைகள் என்னவென்று சொன்னால், நான் ஏறிக்கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது லட்சிய சிகரம்? என் இறைவா, நான் தோண்டிக்கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது அறிவு புதையல்? என் இறைவா, நான் பெரும் கடலில் நீந்திக் கொண்டே இருக்கிறேன், எங்கு இருக்கிறது அமைதி தீவு? என் இறைவா, என் நாட்டில் 100 கோடி மக்களும் லட்சிய சிகரத்தை அறிவு புதையலை அமைதி தீவை உழைத்து அடைய அருள் புரிய வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லிதான் தன்னுடைய உரையை ஆரம்பித்தார். இந்திய தேசத்து மக்கள் அமைதியாய் அமைதி புதையலை அறிவு புதையலை
லட்சியத்தை தேட வேண்டும் என்றுதான் அன்றைக்கு நமக்கு மறைந்த அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டார். இன்றைக்கு அமைதி, அதைதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஷாலோம், அந்த வார்த்தை கேட்ட பொழுது அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை ஆண்டவர் தருகிறார். அவருடைய பிறப்பிலே சமாதானம் இருந்தது, அவருடைய ஊழியத்திலே சமாதானம் இருந்தது, அவருடைய இறப்பிலும் கூட சமாதானம் இருந்தது, அவருடைய உயிர்ப்பிலும் இங்கே சமாதானம் இருக்கிறது. இங்கே 3 முறை அந்த சமாதானம் உண்டாவதாக என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே குறிப்பிடுகிறார். முதல் சமாதானம் நம்முடைய பயம், நம்முடைய கலக்கம், நம்முடைய நம்பிக்கையற்ற தன்மைகளை எல்லாம் நம்மை நீக்கி ஆண்டவரில் நீங்கள் வார்த்தையை நம்பிக்கை கொள்ளுங்கள். முதல் சமாதானத்தையும், இரண்டாவது சமாதானம் நீங்கள் போய் அறிவியுங்கள். அப்படியெல்லாம் இந்த மகிழ்ச்சியை மற்ற மக்களும் பெற வேண்டும் என்பதற்காக இரண்டாவது சமாதானத்தையும், மூன்றாவது சமாதானம் நம்முடைய ஒட்டுமொத்த திருச்சபைகளும் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அவர்கள் சமாதானத்திற்காக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த மூன்றாவது சமாதானத்தையும் அவர்களுக்கு தருகிறார். வேதனைகள் மாறினது, துக்கம் மாறினது, பயம் போனது. காரணம், ஆண்டவருடைய சமாதானத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இரண்டாவது, ஆண்டவர் என்ன செய்தார்? சீஷர்களை அழைத்து அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியை ஊதி அவர்களை பெரிய அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆவியை ஊதினார் என்பது வேதாகமத்தில் 2 இடங்களில் தான் இடம்பெற்றிருக்கிறது. முதலாவது, ஆவியானவர் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி தன் சுவாசத்தை, ஜீவ சுவாசத்தை நாசியில் ஊதினார். அதற்கு அடுத்தபடியாக ஊதினார் என்ற வார்த்தை இங்கே யோவான் சுவிசேஷத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மண்ணாக இருந்த அந்த ஆதாம் ஆண்டவருடைய சுவாசத்தை ஊதின பொழுது அவர் மனிதனாக, ஒரு ஜீவாத்மாவாக அவர் மாறினார். அதே போல இந்த இடத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை ஊதினார் என்று சொன்னால் இங்கே இவர்கள் ஒரு புதிய படைப்பாக மாறுகிறார்கள். அன்றைக்கு ஆதாம் படைப்பாக மாறினார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியை ஊதுகிற போது சீஷர்களும் இன்னைக்கு ஒரு புதிய படைப்புகளாக இங்கே மாறுகிறார்கள். படைப்புகளாக என்று சொன்னால் நியூ கிரியேஷன், ஆவியின் மூலமாக புதிய படைப்பாக மாறுகிறார்கள். ஒருவேளை அதற்கு பிறகு ஆண்டவர் ஒரு பெரிய அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். யாருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாமல் இருக்கிறீர்களோ அவைகள் எல்லாம் மன்னிக்கப்படாமல் இருக்கும் என்கிற அதிகாரத்தை, இதை நம்முடைய ஐஎம்சி இந்திய சுவிசேஷ உத்தரவு திருச்சபையில மார்ட்டின் லூத்தர் அவர்கள் தன்னுடைய கத்தேசி புத்தகத்தில் அழகாய் சொல்லுவார். இதைத்தான் ஆபீஸ் ஆஃப் த கீ என்று சொல்லுவார்கள். திறவுகோலுடைய அதிகாரம். திறவுகோலுடைய அதிகாரம் என்பது என்ன? கடவுள் திருச்சபைக்கு கொடுத்திருக்கின்ற, ஊழியர்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய அதிகாரத்தை தான் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தருகிறார். பாவங்களை மன்னிக்கின்ற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்து அவர்களை ஒரு புதிய படைப்பாக மாற்றுகிறார். இதைதான் நாம் சொல்லுவோம், நம்முடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை எப்படிப்பட்ட ஒரு திருச்சபை என்று சொன்னால், அவர் லுத்தரன் சர்ச் இஸ் தி சர்ச் ஆஃப் தி ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கின்ற ஒரு திருச்சபையாகத்தான் இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மூன்றாவது காரியம், ஒரு புதிய அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் முதலிலே அவர்களை சந்தித்த போது தோமா எனப்பட்ட அந்த சீடன் அங்கே இல்லை. அந்த தோமா இல்லாத போது அந்த வார்த்தைகளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்ப மறுத்தார். 10 பேரும் சொல்லுகிறார்கள், அவர் நம்ப மறுக்கிறார். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் அவர் உள்ளத்தின் உணர்வுகளை அறிந்து முதலாக சந்திக்கும் போதே அவருடைய சந்தேகத்தை களைபவராகத்தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என்னுடைய காயங்களை பார், என் விழாவிலே உன்னுடைய கையை போட்டு நீ பார், உன்னுடைய விசுவாசம் எப்போதாவது உறுதியாகுதா என்கின்ற ஒரு புதிய வார்த்தையை சொல்லுகிற பொழுது அங்கே தோமா ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஒரு விசுவாசியாக அவர் மாறுகிறார். அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சமாதானத்தை நமக்கு தருவதன் மூலமாய் ஒரு புதிய மகிழ்ச்சியை தருகிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியை நமக்கு தருவதன் மூலமாய் ஒரு புதிய படைப்பாக நம்மை மாற்றுகிறார். அதே ஆண்டவர் தன்னுடைய காயங்களை நமக்கு காண்பித்து ஒரு புதிய அனுபவத்தை இன்றைக்கு தருகின்றார். அந்த தோமா அவர்கள் தான் இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தில், குறிப்பாக நமது தமிழகத்திலே வந்து தன்னுடைய ஊழியத்தை செய்து இரத்த சாட்சியாக மறித்தவர். அந்த தோமாவை குறித்து வேதாகமத்தில் 3 இடங்களிலே மாத்திரம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது.
அதாவது லாசரு பெத்தானியாவில் இறந்து விடுகிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை அழைக்கிறார். பெத்தானியாவுக்கு போவார்கள், சீஷர்கள் அங்கே தங்கியிருந்தார்கள். அப்பொழுது தோமாதான் ஆண்டவரிடத்தில் சொன்னான், ஆண்டவரே நாம் செல்வோம் என்று சொல்லி அவரை அழைத்த ஒரு சீடன். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் தோமாவுடைய வெளிப்படையான ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். நான் பிதாவிடத்தில் போகிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுது, நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தப்படுவேன் என்று சொன்ன பொழுது எல்லோரும் அமைதியாக இருக்கிறார்கள். ஆனால் தோமா மாத்திரம்தான் வெளிப்படையாக பேசுகிறான். நீ போகிற இடம் எங்களுக்கு தெரியாதே என்று சொல்லி ஒரு வெளிப்படையான ஒரு சீடனாக இருக்கிறான். அதே சீடன் தான் இங்கே 20ஆம் அதிகாரம் யோவானில தன்னுடைய பலவீனத்தை அவன் முதலாவது வெளிப்படுத்துகிறான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பலவீனத்திலும் அவருடைய சந்தேகத்தை நீக்கி தன்னுடைய காரியங்களை காண்பித்து அவருடைய வாழ்வை இன்றைக்கு மாற்றுகிறவராக இன்றைக்கு இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த ஈஸ்டர் பண்டிகை திருமணம் இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவருடைய ஆலயத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழல். இன்னும் எத்தனை நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழல் நீடிக்கும் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியாத ஒரு காரியம். ஆனால் அரை கதவுகள் பூட்டி இருந்தாலும் ஆண்டவர் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். நாம் ஆலயத்துக்கு வர முடியாத சூழல் இருந்தாலும் அதே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய இல்லங்களையும் நம்முடைய உள்ளங்களையும் இன்றைக்கு சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரிடத்துல நாம் வருவோம். அவருடைய மேலான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது இன்றைக்கு அந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் அவருடைய பணிகளை செய்கின்ற மக்களாக, அவருக்கு சாட்சி பகிர்கிற ஒரு மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். செயின்ட் மேக்ஸ்மிலியன் கோல்ஃபே என்கின்ற ஒரு ஊழியர், இவர் 19ஆவது நூற்றாண்டிலே இருந்தவர். போலந்து நாட்டிலே அவர் பிறந்தவர். அவர் ஒரு நெசவு தொழிலாளியுடைய மகளாக பிறக்கிறார். 10 வயதிலே ஒரு நாள் அவர் தூங்கிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு கனவு காண்கிறார், அல்லது ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனத்திலே என்ன வருகிறது என்று சொன்னால், ஒரு வெள்ளை நிற ஒரு நூல் அவர் கண்ணிலே தெரிகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு சிவப்பு நிற ஒரு நூல் ஒன்று வருகிறது. இதை பார்த்த உடனே அந்த மேக்ஸ்மிலியன் கோல்ஃபே அவர்கள் தன்னுடைய தாயிடத்தில் போய் சொல்கிறாராமா, நேற்று தினம் நான் ஒரு தரிசனத்தை கண்டேன், அதில் வெள்ளை நிற நூலை பார்த்தேன், அல்லது சிவப்பு நிற நூலை நான் பார்த்தேன், இதற்கு என்ன அர்த்தம் என்று எனக்கு தெரியவில்லை. 10 வயது சிறுவன். தாய் சொல்லுகிறார், வெள்ளை நிற நூல் என்பது புனிதமான வாழ்வு. அப்படியானால் ஆண்டவருடைய ஊழியத்தை நீ செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சிவப்பு நிற நூல் என்பது ரத்த சாட்சியாக மறிக்க போகிறார் என்பதுதான் அர்த்தம் என்று சொல்லிவிட்டார்கள். மறுபடியும் போய் அந்த மேக்ஸ்மிலியன் கோல்ஃபே சிறுவனாக இருந்த பொழுது உரைய ஆரம்பித்தார். அப்படி உரையை கொண்டிருக்கிற போது மீண்டுமாய் அந்த கனவு வருகிற போது அந்த கனவில உனக்கு எந்த நூல் வேண்டும் என்று கேட்ட பொழுது 2 நூலையும் ஒரு பத்தி கொடுத்துக் கொண்டார். மீண்டுமாய் நம்முடைய தாயத்தில் சொல்லுகிற பொழுது அந்த தாய்க்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். அதே நேரத்தில் மகன் ரத்த சாட்சியாக மறிக்க போகிறாரா என்கிற ஒரு கவலை இருந்தது. மீண்டுமாய் 16ஆவது வயதில் அவர் போதகராக மாறுகிறார். 1939ஆம் ஆண்டு 2வது உலகப் போர் ஆரம்பமாகிறது. ஜெர்மன் தேசத்தை கொடுங்கோலாய் ஆட்சி செய்த அந்த இருந்த ஹிட்லர் யூதர்களை மிகவும் அதிகமாக கொன்று குவித்தார். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய ஊழியத்தை இவர் செய்த பொழுது 1941ஆம் ஆண்டு மேக்ஸ்மிலியன் கோல்ஃபே அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அதன் பிறகு இவரோடு கூட ஒரு 10க்கும் மேற்பட்ட மக்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள். சிறைச்சாலையிலே மரண தண்டனை அவருக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது மரண தண்டனை கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு தேதியையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அங்கே மரண தண்டனை 40 பேருக்கு அங்கே சொல்லப்பட்ட பொழுது அதில் ஒரு மனிதன் மாத்திரம் தேங்கி அழுகிறார். அவருடைய பெயர் பிரான்சிஸ் கஜோரி செக் என்பதுதான். அவர் அழுகிறதை பார்த்தபோது மேக்ஸ்மிலியன் கோல்ஃபே அவர்கிட்ட போய் கேட்டார், எதற்காக நீ அழுகிறார்கள்? ஐயா, எனக்கு 41 வயது தான் ஆகிறது. என் மனைவி, எனக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது எனக்கு மரண தண்டனை நிறைவேற்ற போகிறார்கள். ஐயா, நான் மறிக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது மேக்ஸ்மிலியன் கோல்ஃபே அவர்கள் அவருடைய வேதனையை பார்த்து சொன்னாராம், சகோதரனே, நீ கவலைப்பட வேண்டாம், உனக்கு பதிலாக நான் சாகிறேன், உன் குடும்பத்தை நீ பத்திரமாய் பார்த்துக்கொள் என்று சொல்லி அவனுக்கு பதிலாக மேக்ஸ்மிலியன் கோல்ஃபே அவர்கள் அந்த 40 பேரிலே ஒருவராக போனார்.
அப்பொழுது இறுதியாக அவருக்கு கார்பாலிக் ஆசிட் என்று சொல்லப்பட்ட கொடுமையான ஒரு விஷத்தை செலுத்துகிறார்கள். அந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக ஆண்டவருடைய மரணத்தை, அதாவது தன்னுடைய மரணத்தை ரத்த சாட்சியாக மறித்தவர் தான் இந்த மேக்ஸ் வில்லியம் கோல்பே அவர்கள். வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் பாருங்கள். வாழ்க்கை முழுவதும் கடவுளோடு இருந்தார். வாழ்க்கை முழுவதும் அயலானுக்காக உழைத்தார். வாழ்க்கை முழுவதும் கடவுளுடைய பணியை செய்து இரத்த சாட்சியாக மறித்தார். அன்பானவர்களே, இந்த நாளிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு நாம் பயப்படாமல் அவருடைய பணிகளை செய்கிற மக்களாக, அவருடைய காரியங்களை நாம் மகிழ்ச்சியோடு செய்கிற மக்களாக வாழ கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இதயங்களிலும் சிந்தைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமென். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள ஆண்டவரே, இதோ இந்த இரக்கத்தின் ஞாயிற்றுக்கிழமையில உயிர்த்தெழுந்த நீர் எப்படி எங்கள் மேல் இரக்கம் கொள்ளுகிறீர் என்பதை நாங்கள் தியானிப்போம். சுவாமி ஆண்டவரே, அறை கதவுகள் பூட்டப்பட்ட நிலைமையிலும் நீர் தம்முடைய மக்களை நீர் சந்திக்கிற ஒரு கடவுளாக இருக்கிறீர். அவர்கள் பயத்தை நீக்குகிற ஒரு கடவுளாக இருக்கிறீர். அவர்களை ஆசீர்வதிக்கிற ஒரு கடவுளாக இருக்கிறீர். அவர்களை புதிய படைப்புகளாக மாற்றுகிற ஒரு கடவுளாக இருக்கிறீர். விசுவாசத்தை தருகிற ஒரு கடவுளாக இருக்கிறீர் சுவாமி. அப்படிப்பட்ட சூழலிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுடைய சீசர்களை ஆண்டவரே நீர் வழிநடத்தினீர். இன்றைக்கு அதே சூழலை இந்த உலகம், குறிப்பாக நாங்கள் திருச்சபை குடும்பங்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ தைரியப்படுத்தும், பயங்களை நீக்கும், அவர்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் இருக்காரும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து தேசங்களுக்காக வேண்டுகிறோம். இந்த கொரோனாவினுடைய பாதிப்பினால் இருக்கிற எங்கள் தாய் திருச்சபை இருக்கிற அமெரிக்க தேசத்திற்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் எல்சிஎம்எஸ் மக்களை நீங்கள் ஆசீர்வதியும், திருச்சபை குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அதே போல மற்ற ஐரோப்பிய நாடுகளையும் மற்றும் இந்திய தேசத்தையும் எங்கள் தமிழகத்தையும் ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். இது கொடுமையான வியாதியிலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை விடுதலை பெறவும், மகிழ்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு காரியங்களை செயல்படவும் விராமத்தை தொழுது கொள்ள கிருபை செய்தோம். குறிப்பாக எங்களுடைய இந்திய தேசத்தினுடைய பிரதமருக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தமிழகத்தினுடைய முதல்வருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அரசாங்க அதிகாரிகளுக்காக வேண்டுகிறோம். ஆண்டவரே, நாளை மருத்துவ துறையில் இருக்கிற ஒவ்வொரு பணியாளர்களுக்காக மற்றும் விசேஷமாய் காவல்துறை நண்பர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்திய தேசம் வெகு சீக்கிரத்தில் ஒரு பரிபூர்ணமான இந்த கொரோனாவிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு தேசமாக இருக்க, அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க நீர் கிருபை செய்ததும் இந்த நாளிலே எங்கள் கண்காணியாக திருச்சபைக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் சபை குடும்பங்களை ஆசீர்வதியும். இந்த நாளிலே வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரே அவர்களுடைய பணிகளுக்காக வேண்டுகிறோம். எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் அவர்கள் மகிழ்ச்சியாக அவர்கள் நீர் கிருபை செய்திருந்த ஆண்டவரே. இந்த நாளிலும் திருச்சபையினுடைய அனைத்து குடும்பங்களுக்காக, சபையுடைய நிர்வாகத்திற்காக, சபையில் இருக்கிற எல்லா விதமான ஊழியர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இதோ இந்த காரியங்களை செயல்படுத்த உறுதியாக இருக்கின்ற அருமை ஆசிரியர் ஜான் அன்பர்சன் அவர்களுக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகள் குடும்பத்திற்காக வேண்டுகிறோம். ஐயாவை ஆசீர்வதியும், அவருடைய போக்கை பலத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். இசைக்கருவி வாசிக்கின்ற அருமையான அடியார் கிஷோர் அவர்களுக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, வேத பகுதி வாசித்த திருச்சபையுடைய செயலர் அவர்களுக்காக மற்றும் நாளை ஊழியர் அருமேஸ்வரர் ராஜ் அவர்களுக்காக மற்றும் ஆண்டவரே இந்த நாளில் உதவி செய்த ஒவ்வொருவரையும் நாம் நன்றியோடு நினைக்கிறோம். அனைவரையும் நீரை பாதுகாத்துக் கொள்ளும்படி எடுத்தோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென். இந்த நேரத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். உலக சமாதானம் கண்டிடுவோம்.
இந்த நேரத்திலே உங்களை மீண்டுமாய் உங்களிடத்திலே ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். ஆண்டவருடைய வருகையிலே ஆண்டவர் நம்மை கேட்க போகிற கேள்வி, நான் பசியாக இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்களா? அல்லது நான் கல்வியாக இருந்தேன், என்னை நீங்கள் சந்தித்தீர்களா? நான் வியாதியாக இருந்தேன், என்னை நீங்கள் பார்க்க வந்தீர்களா? நான் காவலில் இருந்தேன், என்னை நீங்கள் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான். அன்பானவர்களே, இந்த கொரோனாவுடைய பாதிப்பினால் இந்திய தேசம் மற்றும் தமிழகம் குறிப்பாக நமது ஆம்பூர் நகர பகுதிகள் தினக்கூலி ஆட்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாக இருக்கிறார்கள். வருமானம் இல்லை, குடும்பத்தில் போஷித்தவர்களுக்கு ஒன்றுமில்லை. ஆகவே திருச்சபை மூலமாக இந்த நாளிலே ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சில அந்த அத்தியாவசியமான பொருட்களை, உணவுப் பொருட்களை வழங்கலாம் என்று திருச்சபையிலே நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற வெளிநாடுகளில் இருக்கிற நீங்கள் அதற்கு தாராளமாக ஒருவேளை நீங்கள் உதவி செய்வீர்கள் என்று சொன்னால் அதை மிக சிறப்பாக அதை இந்த நாட்களிலே செய்ய ஏதுவாக இருக்கும் என்பதை இந்த நாளிலே நான் உங்களிடத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி உதவி செய்வதாக இருப்பின் நீங்கள் தயவு செய்து போதகரையோ அல்லது பொறுப்பாளர்களையோ நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாய் உங்களுடைய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு அன்பினுடைய வேண்டுகோள் தான். ஆகவே நீங்கள் செய்தால் நாம் அநேக ஏழைகளுக்கு நாம் உதவி செய்ய முடியும். சர்வீஸ் டு தி புவர் இஸ் a service to God. ஏழைகளுக்கு உதவி செய்வது கடவுளுக்கு செய்வது. அதை நீங்கள் மனதிலே கொண்டு இவைகளையும் நீங்கள் செயல்படுத்தும்படியாய் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, ஸ்தோத்திரம்.